இப்போ இடைத்தேர்தல் புறக்கணிப்புகளுக்கு பின்னாடி எதிர்கால கூட்டணி இருக்கு. அது 81 எம்ஜிஆர் காலத்துல இருந்தே நீங்க பார்க்கலாம். 81 அதிமுக அரசு, எம்ஜிஆர் முதல்வர். திருப்பத்தூர் இடைத்தேர்தல் வருது. திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டு மக்களவை தேர்தலில் அதே கூட்டணி தொடருது. காங்கிரஸ் வேட்பாளர் வால்மீகிங்கிற ஒரு மரணம் அடைந்ததால் தான் அந்த இடைத்தேர்தல். நியாயமாக அதிமுக போட்டியிட்டு பெரிய அளவுக்கான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல. இயல்பாக அது ஆளுங்கட்சி. அதிமுகவே இடைத்தேர்தல் வெற்றியில வலிமையை பெருக்கிய கட்சி தானே. 1973 திண்டுக்கல். இப்போ 73க்கு 8 வருஷம் பின்னாடி அவ்வளவுதான். மாறுதல் என்னன்னா அதிமுக 2 வாட்டி ஜெயிச்சிருச்சு. அதுக்குள்ள 77 ஒரு முதலமைச்சர், 81 80ல எம்ஜிஆர் மீண்டும் முதல்வர். அப்ப 81ல இடைத்தேர்தல் வரும்போது எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க, அதிமுக கண்டிப்பாக போட்டியிடும் எதிர்பார்த்தாங்க. ஆனா எம்ஜிஆர் அந்த எதிர்கால கூட்டணியை மனசுல வச்சாரு. எதிர்கால கூட்டணி என்னன்னா காங்கிரஸ் நம்மளோட கூட்டணியில இருக்கணும்னு அவர் நினைச்சாரு. மத்தியில இந்திரா காந்தி பிரதமர். அதனால திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்போது காங்கிரஸ் வேட்பாளருக்கு அதிமுக ஆதரவு கொடுத்தது. பெரிய விசித்திரமான நிலைமை. அதாவது திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு சமம் தானே.